அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது மையான காளி எப்படி வசியம் செய்வது, அவளை வைத்து எப்படி குறி சொல்வது, அவளை வைத்து எப்படி மாந்திரிகம் செய்வது வரைக்கும் பார்க்கலாம். அவளை எப்படி உபாசனை எடுக்குதுன்னா, அமாவாசை அன்று இரவு 1 மணிக்கு இந்த எந்திரத்தை பிராண பிரதிஷ்டை செய்து இந்த எந்திரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு மயானத்தில் எந்திரத்தை வச்சுட்டு ஒரு வாழை இலை மேலே வச்சுட்டு இன்னொரு வாழை இலை போட்டு கறிசோறு, உதிரசோறு, பொரி, அவல், கடலை, சக்கரை பொங்கல் அனைத்தும் வச்சுட்டு ஒரு கோழி அறுத்து அந்த எந்திரத்து மேலே ஒரு 3 சொட்டு ரத்தத்தை விட்டு அந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில் நேராக வைத்து ராஜத்திலகம் வைக்கணும். நேராக ராஜத்திலகம் வைக்கணும். ராஜத்திலகம் வச்சு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணும். 1 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 3 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லணும். 2008 உரு கொடுக்கணும். இதே மாதிரி இந்த மந்திரத்தை தினந்தோறும் அமாவாசை தொடங்கினா அமாவாசை வரைக்கும் இதே மாதிரி தினந்தோறும் படையல் போட்டு தினந்தோறும் ஒரு கோழி அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை நெத்தியில் ராஜத்தில் இட்டு தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லின்னு வந்தீங்கன்னா இந்த அமாவாசை தொடங்கினா அமாவாசைக்குள்ளே இந்த மையான காளி உங்களுக்கு சித்தாயிடுவான். இந்த மயான காளி சித்தாயிட்டான்னா உங்களுக்கு முக்காலத்தை உணர்த்துவா. நீங்கள் எங்கேயும் போய் மாந்திரிகம் கற்றுக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாந்திரிகம் சம்மந்தமான அனைத்து விஷயத்தையும் அவளே சொல்லி கொடுத்துருவா. அதுக்கான சக்கரம், அதுக்கான மந்திரம் எல்லாமே அவளே சொல்லி கொடுத்துருவா. நீங்கள் வேறு ஒரு குருவை நீங்கள் தேடி போக தேவையில்லை. இவளே உங்களுக்கு குருவாவா. இவளே உங்களுக்கு குருவாக நிலைத்திருப்பா. இந்த மயான காளியை நீங்கள் உபாசனை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னே அகோர கணபதி உபாசனை எடுத்துருக்கணும். அதுக்கு முன்னே அகோர கணபதி உபாசனை எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மையான காளி உங்களுக்கு சித்தாகும். அப்படின்னு சித்தி கணபதி உபாசனை எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சித்தி ஆவா. இல்லைன்னா சித்தி ஆக மாட்டா. உங்களுக்கு ஒருபொழுதும் சித்தி ஆக மாட்டா. இவளை சித்திப்படுத்திட்டிங்கன்னா முக்காலத்தை சொல்லலாம், மாந்திரிகம் செய்யலாம். அஷ்டகர்மத்தில் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. எதிரிங்க தொல்லை இருக்காது. இவளை சித்திப்படுத்திங்கன்னா இவள் போட்ட எதிர்க்க எதிரி பேரை சொல்லி ஒரு வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கனாலே போதும். எதிரியே இருக்க மாட்டான். எதிரி தும்சம் பண்ணிவிடும். அதுக்கு தான் மையான காளி. மையான காளி சித்தியத்தினா ராஜாவாக வாழலாம், ராஜாதி ராஜாவாக வாழலாம். உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு குறிமேடையும் ஓடாது. நீங்கள் சொல்கிறது தான். உங்களை சுற்றி இருக்கிற குறிமேடை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களை யாரோடைய குறிமேடையும் ஓடாது. நீங்கள் சொல்கிற இடத்த மட்டும் தான் குறி ஓடும். நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் குறி ஓடும். அவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு மையான காளிவை. மையான காளி சித்தி எடுத்தவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கோடீஸ்வரனாக இருந்து தான் சரித்திரம். அவள் ஒரு பொழுதும் உங்களை கீழே இறக்க மாட்டான். அவங்கள கீழே இறக்க மாட்டான். அதுக்கான எந்திரமும் அதுக்கான மந்திரமும் கொடுத்துருக்கேன். என்ன செய்ய போகிறீங்க, அமாவாசை அன்றைக்கி எந்திரத்தை பிராண பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க. அதுக்கான படையல் போட போகிறீங்க. எந்திரத்துக்கு பலி கொடுக்க போகிறீங்க. இந்த அமாவாசைலேருந்து அமாவாசை வரைக்கும் இதுக்கான மந்திரம் இதான். புரியுதுங்களா? வாவா தும் காளின்னு மந்திரம் கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்கில். இந்த மந்திரத்தை பிழை இல்லாமல் சொல்லுங்கள். மந்திரத்தை பிழை இல்லாமல் சொல்லுங்கள். இது ஈஸியாக நீங்கள் சித்தி எடுத்துக்கலாம். அந்த உபாசன நாள் வரைக்கும் நீங்கள் வேறு ஒரு பெண்முகத்தை பார்க்கக்கூடாது. வேறு ஒரு பொன்முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. பாயில் படுக்கக்கூடாது. பார்த்துக்குங்க. ஒரு வேளை தான் சாப்பிடணும். அதுவும் பால் சேர்ந்த பழமாக சாப்பிடணும். பாலும் பழமாக சாப்பிடணும்.